தப்பு செஞ்சது குருமூர்த்தி. அதுக்குண்டான தண்டனை அவர்தான் அனுபவிக்கணுமே தவிர அவர் குடும்பத்தை தண்டிக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையிலங்க நியாயம்? அப்பா, அம்மா சொல்றது சரின்னு தோணுது. சரிப்பா, வர சொல்லு. சரிப்பா. வாங்க, அப்பா உள்ள வர சொன்னாரு. வாங்க வாங்க. ஐயா, பவானி, சொல்லும். என் புருஷனை மன்னிச்சிடுங்க ஐயா. பவானி, நானும் சொல்லுமா. என் பையனை எந்திரிமா. தற்கொலை பண்ணிப்போம். நீ முதல்ல எந்திரிமா. என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா, என் புருஷனை காப்பாத்துங்க. அவரை நீங்க பவானி, மன்னிச்சிடுங்க ஐயா. எழுப்பி விடுமா. எந்திரிங்க. எந்திரிமா. எந்திரிங்கம்மா. எந்திரிமா முதல்ல. என்ன காரியம் பண்றீங்க? நீ என் கால்ல வந்து விழுந்துட்டா உன் புருஷன் நான் மன்னிச்சிருவேனா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஐயா, உங்க கோபம் நியாயமானதுதான். என் புருஷன் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்புதான். ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் அவர் இப்படி பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்பால நானும் என் பிள்ளையும் தான் என் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாங்க எங்க போனாலும் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. தினம் தினம் நாங்க செத்து பொழைக்கிறோம் ஐயா. அது உங்க தலையெழுத்து. குடும்ப தலைவன் தப்பு பண்ணா கூட இருக்கவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஐயா, நீங்க அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க மனசு வச்சா எங்க தலையெழுத்து மாறிடும். என் பிள்ளைய நினைச்சு பார்த்தாவது கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்காமா? உன் புருஷனை நான் எப்படி மன்னிக்கிறது? அவன் வெளியே வந்ததும் திரும்ப என் புள்ளைய தேடிட்டு வர மாட்டான்னு என்ன நிச்சயம்? என் புள்ள வாழ்க்கையில என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. உன் புருஷன் தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும், அப்பவாவது திருந்துறானான்னு பாப்போம். இப்பவே அவர் திருந்திட்டாருங்க ஐயா. செஞ்ச தப்ப நினைச்சு தினமும் அழுதுட்டு இருக்காரு. என்னால புள்ள வாழ்க்கையும் போச்சேன்னு பையனை நினைச்சு புலம்பிட்டு இருக்காருயா. போலீஸா கம்பீரமா பார்த்த அந்த மனுஷனை இப்படி பார்க்க எங்களால முடியலையா. தப்ப உணர்ந்து தெரிஞ்சவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. ஐயா, கொலை முயற்சிக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிறாங்க, வேலையும் போயிடுங்கிறாங்க. அவரும் இல்லாம வருமானமும் இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுவேன்? எங்களுக்கு சொத்து பத்தனு எதுவுமே இல்லைங்கய்யா. அவரு அங்க இங்கன்னு கை நீட்டு வர தவிர அவர் பெருசா எதுவும் சேர்த்து வைக்கலைங்கய்யா. என் புள்ள சம்பாதிக்கவும் இன்னும் பல காலம் ஆகையா. அவருக்கு மட்டும் தண்டனை கிடைச்சா நாங்க நடு தெருவுல தான் நிக்கணும். நீங்க அவரை மன்னிச்சுட்டா அவருக்கு வேலையும் எங்க வாழ்க்கையும் திரும்ப கிடைச்சிரும். ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்யா. அவரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருப்பாரு. ஐயா, உங்களுக்கு கடவுளா நினைச்சு கேக்குறேன், எங்களை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க ஐயா. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டா எங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சிரும் ஐயா. நானே என் பிள்ளையும் தூக்குலதான் தொங்கணும். எங்களுக்கு வேற வழி தெரியல. என்ன பேசுறீங்க? தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினா என் மனசு இறங்கிடுமா? அம்மா, நீங்களும் என்ன மாதிரி தானே? என் தவிப்பு உங்களுக்கு புரியலையா? ஐயா கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இவங்க அழுகைய பார்த்து நீ உருகிடாத பவானி. இவங்க வாழ்க்கையா இல்ல நம்ம புள்ள வாழ்க்கையான்னு நீ யோசிச்சு பாரு.
நல்லா யோசிச்சுட்டேங்க. பகைய வளர்த்துட்டே போறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. இவங்க புருஷன் நம்ம புள்ளைய கொல்ல பார்த்தது வாஸ்தவம் தான். பதிலுக்கு நாம அவரை ஜெயில வச்சிட்டோம். இதுக்கு மேல இவங்க பையனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? படிக்க வசதி இல்லாம படிப்பு நின்னு போச்சுன்னா தப்பான வழியில போவான். எங்க அப்பாவை உள்ள கொண்டு போய் வச்சிங்கலன்னு அப்புறம் பழி வாங்க வருவான். பதிலுக்கு நாம திருப்பி அடிக்க நினைப்போம். இது எங்க தாங்க போய் முடியும்? பகைங்கிறது நெருப்பு மாதிரி. அது வளர்ந்துட்டே போனா பயமும் டென்ஷனும் தாங்க அதிகமாகும். கடைசியில அந்த நெருப்பு நம்மளையே அழிச்சிருங்க. இதே நாம அவரை மன்னிச்சுட்டா பழி உணர்ச்சி அடங்கி மனசு அமைதி ஆயிடும். மன்னிப்புங்கிற தண்டனையே நம்ம பக்கம் அவரை வரவிடாது. நாமளும் நம்ம வேலையை நிம்மதியா பார்க்கலாம். அப்பா, என் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான்ப்பா அம்மாவும் பேசியிருக்காங்க. நம்மள சுத்தி எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு ஓரமா அந்த டென்ஷன் இருந்துட்டு தான்ப்பா இருக்கு. இத கிளியர் பண்ணாதான் மென்டலா என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியும். அப்பா, இந்த கேஸை முடிச்சு விட்டுறலாம்ப்பா. ஐயா, என் வீட்டுக்காரர் ஜாமீன் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். நீங்க டிஎஸ்பி சாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருங்க ஐயா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. ஏங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. சரிம்மா, போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. இன்ஸ்பெக்டர், ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி போங்க. சரி சார். போலாம். வாங்கப்பா. வா. வாங்க ராஜசேகர் சார். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வா ஜீவா. Hello, sir. உட்காரு. சார், என் லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷனுக்கு ரெகுலரா நான் விசிட் பண்ணுவேன். அப்படித்தான் இன்னைக்கு இங்க வந்தேன். நல்ல வேளை நான் வந்திருக்கிற நேரத்துல நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. குருமூர்த்தியோட வைஃப் என்னதான் முதல்ல வந்து பார்த்தாங்க. என் புருஷனை டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சினாங்க. ராஜசேகர் சார் மனசு வச்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து குருமூர்த்தியை காப்பாற்ற முடியும்னு நான் தான் உங்களை மீட் பண்ண சொன்னேன் சார். நீங்களும் ஜீவாவும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார்? குருமூர்த்தியை மன்னிச்சிடலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவர் மேல கொடுத்த கேஸையும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். Are you sure? யா, ஷூர். என் புருஷனை மன்னிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு இந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்பா கூட இல்லைன்னா இந்த பையனோட ஃபியூச்சர் டிஸ்டர்ப் ஆயிடும். பகையை வளர்த்துக்கிட்டே போக வேண்டாம்னு தான் என் வைஃப் சொன்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. இந்த பிரச்சனை தீரலன்னா உள்ள ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியா எங்களால பிசினஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் இதை க்ளோஸ் பண்ணிடுறதான் பெட்டர்னு எங்களுக்கு தோணுச்சு. எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தோம். நீ என்ன சொல்ற ஜீவா? குருமூர்த்தியால நேரடியா பாதிக்கப்பட்டது நீதான். ஓ முடிவுதான் ரொம்ப முக்கியம்.
சாரோட முடிவு தான் என் முடிவும். ஆனா ஒரு கண்டிஷன் சார். இனிமே குருமூர்த்தி ஜீவா பக்கமே வரக்கூடாது. வெறும் வாய் வார்த்தையா இல்லாம எழுத்துப்பூர்வமா உங்க முன்னால அவர் உத்தரவாதம் தரணும். நீங்க சொல்லினாலும் நாங்க அதை தான் சார் செய்வோம். குருமூர்த்தி வாங்க. சார். சார் பேசினதெல்லாம் நீங்களும் கேட்டீங்கல்ல? கேட்டேன் சார். சாரோட மன்னிப்பு மட்டும்தான் உங்க கரியரை காப்பாத்திக்க ஒரே வழி. ஆனா உங்களை மன்னிக்கிறது சாருக்கு ஒரு ஆப்ஷன் தான். சார் நினைச்சிருந்தா இவருக்கு இருக்கிற வசதிக்கு பிள்ளைய சேஃப்டியா ஃபாரினுக்கு அனுப்பியிருக்க முடியும். இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணி உங்க கரியரை அழிச்சிருக்க முடியும். ஆனா உங்க வாழ்க்கை வீணாயிடக்கூடாது, உங்க பிள்ளையோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாதுன்னு தான் சார் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இவர் லெவல்ல இருக்கிற யாருமே இப்படி இறங்கி வர மாட்டாங்க. உங்களுக்காக யோசிச்சது சாரோட பெருந்தன்மை. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். கண்டிப்பா சார். என் ஒய்ஃப் சாருகிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னப்போ எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை சார். இத்தோட என்னோட கேரியரே முடிஞ்சதுன்னு நினைச்சேன் சார். ஆனா சார் என்ன மன்னிச்சு தான் ஒரு பெரிய மனுஷன் காட்டிட்டார். சார், உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு சார். உங்க புள்ளைய கொல்றதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம்னு தெரிஞ்சவன் சார். ஆனா நீங்க என் குடும்பத்துக்காக, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக என்னை மன்னிச்சிருக்கீங்க. எப்போ என் பிள்ளைக்காக யோசிச்சேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்குள்ள இருந்த மிருகம் செத்துருச்சு சார். என்னை மனுஷனா மாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க சார். தம்பி, என்னை விட வயசுல சின்னவன் என் மேல கை வச்சிட்டானேங்கிற கோவத்துல தான் என் புத்தி மழுங்கிருச்சு. அதுதான் வெறியா மாதிரி உங்களை சுடுற அளவு கொண்டு வந்துருச்சு. ஜெயில இருந்த போது நிதானமா யோசிச்சு பார்த்தப்பதான் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது தம்பி. நான் செஞ்ச தப்பால எனக்கும் கெட்ட பேரு, என் குடும்பத்துக்கும் அவமானம், அசிங்கம், உங்களுக்கும் மன கஷ்டம். என் ஒருத்தனோட கோபம் 2 குடும்பத்தோட நிம்மதி அழிச்சிருச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்டயும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது நான் சாமியா நினைக்கிற என் வேலை மேல சத்தியம். சத்தியம் செஞ்சா மட்டும் போதாது குருமூர்த்தி. சார் சொன்ன மாதிரி ரிட்டர்ன்லி உத்தரவாதம் தரணும். நிச்சயமா சார், நீங்க என்ன வேணா எழுதி கொடுங்க, அதில் நான் கையெழுத்து போட்டு தரேன். இதோட உங்களை விடுறதா இல்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்போறேன். சேலத்துல தான் இனிமே நீங்க டியூட்டி பார்க்க போறீங்க. ஜீவாக்கு வேற யார் மூலமாவும் ஆபத்து வராம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. அன்அபிஷியல் கார்டா இருந்து நீங்க தான் ஜீவாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். நிச்சயமா சார், இது தண்டனை இல்ல, என்னோட கடமை. நீங்க கொடுத்த பொறுப்பை நான் சின்சியரா செய்வேன் சார். குட். இன்ஸ்பெக்டர், ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு சீக்கிரமா இவரை அனுப்புங்க. ஓகே சார். வாங்க சார். ஐயா, கேஸ வாபஸ் வாங்கி என் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க்கை முழுக்க இதே விசுவாசத்தோட நன்றியோட இருப்போம். ஏய், இதெல்லாம் எதுக்குப்பா? இங்க பாருங்கம்மா, நன்றிய வார்த்தையா சொல்லாதீங்க. உங்க புருஷனை செயல்ல காட்ட சொல்லுங்க. என் உத்தரவாதத்தை சத்தியமா நான் மீற மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம்.
வரங்க. வரோம்யா. நாட்டுறான் ஏதோ கோயிலுக்கு வர சொன்னா, நான் அவனை பார்த்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிப்பா. பாய். மச்சான், மது பொய் சத்தியம் பண்ணது உண்மைனா அவளுக்கு ஏதாவது சின்னதா ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். அவ செஞ்ச தப்ப அவளுக்கு புரிய வைக்கணுன்றதான் மாப்பிள்ள சாமி கிட்ட வேண்டியிருக்கான். அவன் வேண்டின கெடு இன்னையோட முடியுது. மது பொய் சத்தியம் பண்ணதுனால அவளுக்கு இன்னைக்கு சாமி தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நம்பிக்கைலாம் எந்த அளவுக்கு பலிக்கும்னு நமக்கு தெரியாது. டேய், சாமியோட சக்தியவே சந்தேகப்படுறியா? இல்லடா, சாமி வந்து நிரூபிக்கிற வரைக்கும் நாம பொறுத்திருக்க வேணாம்னு நான் சொல்றேன். எனக்கு புரியலடா. இல்லடா, மது பொய் சத்தியம் பண்ணதுனால அவளுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும்னு மாப்பிள்ள விரும்புறான். அதனால சாமியோட ஏஜெண்டா இருந்து மதுவுக்கு அந்த தண்டனை நாம கொடுத்துருவோம். எப்படி? போன் பண்ணி கல்யாணத்தை பத்தி பேசணும் மதுவை வர சொல்லுவோம். அவ வர்ற வழியில பெருசா அடிபடாத மாதிரி லேசா அடிபடுற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட பண்ணுவோம். ஆக்சிடென்ட் ஆனது மாப்பிள்ளைக்கு தெரிய வரும். மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மது பொய் சத்தியம் பண்ணதுனால சாமியா பார்த்து தண்டனை கொடுத்துச்சுன்னு மாப்பிள்ளை புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துப்பான்டா. என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ஐடியா ஓகேவா? ஓகே தான் மச்சான். ஆனா இதெல்லாம் சரியா நடக்குமான்னு பயமா இருக்குடா. மதுக்கும் ஜீவாக்கும் இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு தெரிஞ்சுட்டா என்னடா பண்றது? ஏய் போடா, தெரியாத மாதிரி பார்த்து போண்டா. இப்போ அப்படியே அவன் வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோ, இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிப்போம். டேய், பொய் சத்தியம் பண்ண மதுவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம நல்லா தானடா பண்ண போறோம். அதனால எதுவுமே தப்பு இல்லை மச்சான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா தாண்டா ஜீவா மயிலும் ஒண்ணு சேருவாங்க. அதனால நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்வோம். சரிதான்டா. நம்ம நண்பனுக்காக நம்ம இது கூட செய்யலன்னு வச்சுக்கோயேன், நம்ம நண்பர்களே இல்லை. இப்பவே மதுவுக்கு கால் பண்ண. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சொல்லு ரவி. ஹலோ மது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஃப்ரீயா இருக்கியா? எங்க இருக்க? எப்ப பார்க்கலாம்? என்ன விஷயம் ரவி? உன்னோட கல்யாண விஷயமா தான் முக்கியமா பேசணும். கல்யாணத்தை பத்தி பெரியவங்க பேசி முடிவு பண்ண போறாங்க. அதுல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? போன்ல டீட்டெயிலா பேச முடியாது மது. நீ எப்போ ஃப்ரீன்னு சொன்னா நம்ம நேரடியா மீட் பண்ணலாம். என்ன ஏன் கல்யாணத்தை பத்தி திடீர்னு உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? மயிலோட ஆளா இருந்தவங்க இப்படி தலைக்கில மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க யாரோட ஆளுங்களும் கிடையாது. நாங்க ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அவன் நல்லா இருந்தா போதும். சென்னையில இருந்துகிட்டே சேலத்துல இருக்கிறேன்னு சொன்னது ஜீவாக்காகவா இல்ல மயிலுக்காகவா? இங்க பாரு மது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் நாங்க ரெண்டு பேரும் சாஞ்சிருவோம். உனக்கும் ஜீவாக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு அங்கிளே முடிவு பண்ணிட்டாரு. அவர் முடிவை ஜீவாவாலையும் மீற முடியாது, எங்களாலையும் மீற முடியாது. அது மட்டும் இல்ல, ஜீவாவை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கீல்ல, அதனாலதான் பேசணும்னு சொல்றேன். இனிமே நாங்க ரெண்டு பேரும் உனக்காக தான் வேலை செய்யலான் இருக்கோம். அந்த அக்கறையில தான் கூப்பிடுறோம். சரி, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் மாமாவோட எஸ்டேட் பக்கம் வந்துடுறேன். ஒரு 1 hourல நீங்க அங்க வந்துருங்க. ஓகே ஓகே மது. ஓகே.